ஒரு அழகான காட்டுல மீனுக்குருவியும் அவங்களோட கணவர் முத்துக்குருவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டுல முத்து பானிபூரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. முத்துவோட பானிபூரிக்கு நிறைய பேர் அந்த காட்டுல அடிமையாவும் இருந்தாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கட்டாக்காகமும் புறாவும் முத்துவோட கடைக்கு வேக வேகமா பறந்து வந்தாங்க. முத்து, நாளையில இருந்து நீ இங்க கடை போடக்கூடாது. ஏன்னா இது என்னோட இடம். நாளைக்கு நான் இங்க கடை போடலான்னு இருக்கேன். நீ சமாதானமா போனீன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லைன்னா உன் கடையை அடிச்சு உடைச்சிருவேன். எப்படி சௌரியமோ நீயே முடிவு பண்ணிக்க. முத்து மீனுக்குருவியோ பயந்துகிட்டு வியாபாரம் பண்ணாம வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏங்க, நாளையில இருந்து நம்ம சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ண போறோம்? நம்ம கிட்ட வேற 2 குழந்தைங்க இருக்கு. இந்த பானிபூரி கடையை நம்பிதான் நம்ம வாழ்க்கையே இருந்தது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்குதுங்க. பயப்படாத, நம்ம வேற இடத்துல பானிபூரி கடை போடலாம். காலையில ஆயிருச்சு. முத்து வேற இடத்துல பானிபூரி கடை போட்டாங்க. பானிபூரி கடை அண்ணா, பானிபூரி கடை இங்க போட்டுட்டீங்களா? எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. முத்துவும் கிளிக்கு ஒரு பிளேட் பானிபூரியை கொடுத்தது. இந்த முத்து பைய அடங்க மாட்டான் போல இருக்கே. இந்த பானிபூரி கடையை விட மாட்டான் நாட்டுக்குது. பாரு எவ்வளவு பேர் அங்க வந்து சாப்பிட்றாங்கன்னு. நம்ம கடையில ஒரு ஆள் கூட கிடையாது. அவனை சும்மாவே விடக்கூடாது. வேற ஏதாவது ஐடியா பண்ணி அவனோட கடையை உடைச்சு நொறுக்கணும். ஆமா கட்டா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். இப்படியே இருந்தா நமக்கு ஒரு வியாபாரமும் ஓடாது. அவன் கடைக்கு தான் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஐடியா பண்ணு சீக்கிரமா. ஏன் தேவையில்லாம 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? நைட்டோட நைட்டா போவோம், அவன் கடைக்கு தீய வைப்போம், யாருக்கும் தெரியாம வந்துருவோம். வேலை முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம புலம்பாதீங்க. நீ கொடுத்த ஐடியா கரெக்டு தான் காஞ்சனா. நைட்டோட நைட்டா நம்ம போய் தீய வச்சுட்டோம்னா நம்ம தான் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது. நல்ல ஐடியாவா கொடுத்துருக்கப்போ. ராத்திரி ஆயிருச்சு. முத்து அவனோட கடையை அவங்க வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வச்சிருந்தது. கட்டா, காஞ்சனா, கழுகு 3 பேரும் சேர்ந்து அந்த கடைக்கு வந்தாங்க. 3 பேரும் சுத்தி முத்தி பார்த்தாங்க. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா தீக்குச்சி எடுத்து அந்த கடை மேல வீசினாங்க. அந்த கடை கொஞ்ச நேரத்துலலாம் தீ பத்தி எரிஞ்சுது. கடைக்கு தீய வச்சுட்டு காகங்கள் வேக வேகமா பறந்து போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்த முத்துவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அவனோட பானிபூரி கடை ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலா இருந்தது. முத்துவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப வருத்தமாயிருச்சு. மீனு, மீனு, சீக்கிரம் வெளியே வா. நம்மளோட பானிபூரி கடை எரிஞ்சுகிட்டு இருக்கு. சீக்கிரம் வா. ஐயோ கடவுளே, யார் இப்படி பண்ணா? இந்த கடையை நம்பி தானே எங்களோட 2 குழந்தைகளுமே இருக்காங்க. யாருங்க இப்படி பண்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியல மீனு. யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. முத்து, உங்களோட பானிபூரி ரொம்ப சுவையா இருக்கும். நானே உங்ககிட்ட ஒரு டைம் சாப்பிட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்க கடை இப்ப எரிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் அந்த காகங்கள் தான், எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க, இந்த உருளைக்கிழங்க வச்சு சின்னதா ஒரு பானிபூரி கடை ஸ்டார்ட் பண்ணுங்க. மீனுக்குருவி முத்துவும் சேர்ந்து சின்னதா ஒரு பானிபூரி கடையை ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் முத்து பானிபூரி கடை போட்டது தெரிஞ்சு எல்லா பறவைங்களும் பானிபூரி சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. முத்துக்கு ஒரே சந்தோஷம். ஏ காஞ்சனா, கடையை எரிச்சு இந்த முத்து பையன் இவ்வளவு தில்லா பானிபூரி கடை போட்டிருக்கான். என்ன கதையா இருக்கும்? கட்டா இவனுக்குலாம் இன்னும் பெரிய ஐடியா தான் போடணும். இவங்க 3 பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்தாங்க. உங்க 3 பேர் மேலேயும் கடையை எரிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வந்து ஜீப்ல ஏறுங்க வாங்க. என்ன சார் சொல்றீங்க? கடையை எரிச்சமா? நாங்களே யார் கடையை எரிக்கலையே. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? போலீஸ் அவங்க